إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் நமது இந்த தர்பியாவுடைய வகுப்பில் முதல் பாடமாக தஃப்சீருடைய பாடம். இந்த தஃப்சீருடைய பாடத்தில் நாம் சென்ற இரு வகுப்பில் விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாம் எந்த வசனத்தை விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டோம்? ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக சென்ற இரண்டு தர்பியா வகுப்புகளிலும் நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது அதே சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள். இந்த இரண்டு வசனங்களைத்தான் இன்று நாம் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக நாம் ஓரிரு தடவைகள் அனைவருமாக சேர்ந்து அதை நாம் மீட்டிக்கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به
واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த இரண்டு வசனங்கள் மனனமாக உள்ளவர்கள் யாரெல்லாம் இதில் இந்த இரண்டு வசனங்கள் மனனமாக யார் சொல்லலாம்? மனனமாக சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம் இருக்கிறீங்க. பெண்கள் பகுதியிலும் மனனமாக உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படின்றத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த இரு வசனங்கள் இதனுடைய தஃப்சீர் விளக்கத்துக்கு நாம் செல்வதற்கு முன்னால் இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த ஹதீஸ்களை, செய்திகளை நாம் முதலாவது பார்ப்போம். அதைத் தொடர்ந்து அதனுடைய தஃப்சீருக்கு நாம் செல்வோம். இதில் வரக்கூடிய ஹதீஸ்கள் சம்பந்தமாக முதலாவதாக நாம் புகாரியில் 4008வது செய்தி, அபூ மஸ்ஊதுல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் ஆயத்தான் மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள், மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதா, யார் இந்த இரு வசனங்களை இரவில் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானதாகும். அப்போ இந்த ஹதீஸ் இது முதலாவது, இது தொடர்பாக இதனுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ். எனவே சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள், இதை ஒருவர் இரவிலே ஓதுவது அவருக்கு போதுமானதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லல் என்று சொன்னால், இதை ஓதினால் இன்ன கிடைக்கும் அல்லது இந்த சிறப்பு அப்படி சொல்லாமல் எப்படி சொல்கிறார்கள் என்றால், அது போதுமானதாகும் என்று சொன்னால் அது அனைத்தையும் உள்ளடக்கும். இப்படிதானே கஃபத்தாக போதுமானது என்று சொன்னால் அப்போ அதில் உள்ள நன்மைகள், அதே போன்று அவருக்கு வரக்கூடிய தீமைகள். இப்போ இரவு என்று சொன்னால் இரவில் இருள் சூழ்ந்த நேரம் பல தீமைகள் ஏற்படும். அதே போன்று இரவிலே ஒருவர் தூங்குகின்ற போது அவரை அறியாமல் எதுவும் ஏற்படலாம், பல தீங்குகள். அப்போ இவைகளை விட்டெல்லாம் ஒரு பாதுகாப்பாக, ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு அவருக்கு போதுமானது என்ற வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் அதை விட ஒரு வார்த்தை இல்லை. அனைத்துக்கும் அது போதுமானது. அது பரக்கத்தாக இருந்தாலும், ஹைராக இருந்தாலும், ஈடேற்றமாக இருந்தாலும், அவருக்கு வரக்கூடிய தீமைகள் தடுப்பதாக இருந்தாலும் அனைத்துக்கும் அது போதுமானது. அதே போன்று இரவில் ஓதுவது என்று சொன்னால், ஒருவர் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு, இரவு சூழ்ந்ததன் பிறகு இதை ஓதலாம். இதை இரவில் தூங்கச் செல்லும் போது தான் ஓத வேண்டும் என்று அப்படி வரல ஹதீஸில். எப்படி வருதுன்னு சொன்னால், இரவில் ஓதுதல். இரவில் ஓதுதல் என்று சொன்னால் அப்போ அதனுடைய சிறப்பை என்ன செய்வது? ஒருவர் இப்போ நேர காலத்தோடு அடைந்து கொள்வது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இரவு முழுமையாக அடைந்தவுடன் மகரிபுக்கு பிறகு ஒருவர் என்ன செய்யலாம்? இதை ஓதிக்கொள்வது. அப்போ இதை ஓதிக்கொள்வது என்பது அவருக்கு என்னது? அது ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பாக, ஒரு ஈடேற்றமாக அது இருக்கிறது. எனவே சுப்ஹானல்லாஹ், அப்போ நாம் இன்று இதை படிக்கிறோம் என்று சொன்னால் அப்போ நாம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு முன்னரே இதை செயல்படுத்தக்கூடியவங்க இங்கே இருப்பீங்க. அதாவது இரவில் இந்த இரண்டு வசனங்களையும் ஓதி வரக்கூடியவர்கள் இங்கே இருப்பீங்க. ஆனால் இன்று நாம் இதை படிக்கிறோம், இதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இப்போ நாம் இன்றிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை இரவில் ஓதி வருகின்ற வளமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக நீங்கள் என்ன செய்கிறது? மனனம் இல்லையா? நீங்கள் பார்த்து ஓதும் போது, ஒரு வாரம் 2 வாரம் ஓதும் போது என்ன செய்யும்? அது உங்களுக்கு மரணமாகிவிடும். அது என்ன செய்துவிடும்? உங்களுக்கு மரணமாகிவிடும். எனவே இந்த வசனங்கள் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மூமினுடைய வாழ்க்கையோடு மிகவும் பின்னி பிணைந்த வசனங்கள். ஒரு மூமினுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டிய வசனங்கள். எப்படி ஆயத்துல் குர்சி இருக்கிறதோ
அதுபோன்று இந்த 2 வசனங்களும் ஒரு மூமினுடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய, அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, அவனுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய வசனங்கள். எனவே இது எனக்கு இந்த வசனங்கள் மனனம் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு ஒரு மூமின் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் அவசரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனங்களை மனனமிட்டுக் கொள்வது, ஓதி வருவதன் மூலமாக அதை நாம் மனனமிட்டுக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. இது முதலாவது ஹதீஸ். 2வது ஹதீஸை குறிச்சுக்கோங்க. முஸ்லீமில் 1913வது செய்தி. முஸ்லீமில் 1913வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஹதீஸ். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய அந்த சபையில், அதாவது வானுலகில் ஒரு சப்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் வானுலகில், அதாவது மேல் ஒரு சப்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும்போது அவர்கள் தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா பாபும் மினஸ் ஸமா, இது வானத்தின் ஒரு கதவு. ஃபுதிஹல் யௌம், இன்று இந்த கதவு திறக்கப்பட்டது. லம் யுஃப்தஹ கத்துன் இல்லல் யௌம், இதற்கு முன்னர் இந்த வாயில் திறக்கப்படவே இல்லை. ஒரு பெரும் சப்தம். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சப்தத்தை கேட்டு தலையை உயர்த்தி சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு சப்தம் இந்த வாயில் திறக்கப்பட்டதால் அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார். அந்த வானவர் அதற்கு முன்னர் பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது. ஒரு நல்லா கவனிங்க, ஒரு வாயில் திறக்கப்படுகிறது, அதற்கு முன்னர் அந்த வாயில் திறக்கப்பட்டதே இல்லை. அதே போன்று ஒரு வானவர் இறங்கி வருகிறார், அதற்கு முன்னர் அந்த வானவர் பூமிக்கு இறங்கி வந்ததே கிடையாது. அந்த வானவர் இப்படி அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான வாயிலை திறந்து ஒரு வானவரை இறக்கி அனுப்பி அல்லாஹ் வழங்கியது என்ன? எதை வழங்கினான் என்று சொன்னால், அப்ஷிர் பினூரைன், 2 பேரொளிகளை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். 2 பேரொளிகளை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத, இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத. இந்த ஹதீஸை சரியாக நாங்கள் உள்வாங்க வேண்டும். எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியில் சொல்லப்படுதுன்னு பாருங்கள், எவ்வளோ சிறப்புகள் இதில் சொல்லப்படுதுன்னு பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும்போது இது நடக்குது. அதான் வஹியை கொண்டு வரக்கூடியவர்கள், அவர்கள் இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. வானத்தில் என்றும் திறக்கப்படாத ஒரு வாயில் திறக்கப்பட்டு, என்றும் பூமிக்கு இறங்கி வராத ஒரு வானவர் இறங்கி வந்து 2 பேரொளிகள் பிரகாசங்களை கொண்டு அவர் நன்மாராயம் கூறுகிறார். அதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாது. அப்போ எத்தனை சிறப்புகள் இன்றைக்கி பாருங்கள். ஒவ்வொரு சிறப்பாக நீங்கள் குறிப்பிடலாம். எத்தனை சிறப்புகள் இதில் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் சொன்னதில் ஒவ்வொரு சிறப்பாக பாருங்கள். அப்போ எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்பு 2 சிறப்புகள். ஒன்று என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இப்போ இவ்வளோ சிறப்பானது சூரத்துல் ஃபாத்திஹா. உண்மையில் அந்த சிறப்பு நமது உள்ளத்தில் இருக்குதா? இவ்வளோ பெரிய சிறப்பு உள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய சிறப்பு நமது உள்ளத்தில் இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், இதுதான் இந்த 2 பேரொளிகள், பிரகாசங்கள், இவைகள் நூறு. இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதனுடைய ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை, கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்ற சிறப்பும் சொல்லப்படுது. எத்தனை சிறப்பு அந்த ஹதீஸில் வந்துச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிறாங்க, சிறப்பா இல்லையா? அது ஒரு சிறப்பு. அதே போன்று வானத்தில் என்றும் திறக்கப்படாத ஒரு வாயில், 2வது சிறப்பு. 3வது சிறப்பு என்ன? 3வது என்ன? அதாவது என்றும் பூமிக்கு இறங்கி வராத ஒரு மலக்கு, வானவர், 3வது சிறப்பு. 4வது என்ன? 4வது 2 பிரகாசங்கள், அப்படிதானே? 2 பிரகாசங்கள் ஒரு சிறப்பு. அதற்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாது என்பது எத்தனாவது சிறப்பாக? மொத்தம் எத்தனை எழுதிக்கிறீங்க? 5 சிறப்பு. எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்புகள். அதனுடைய ஒவ்வொரு எழுத்தை ஓதும் போதும் அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை. அப்போ மொத்தம் எத்தனை சிறப்பு வந்து?
எனவே இவ்வளவு சிறப்புகள் இதில் சொல்லப்படுது, இவ்வளவு சிறப்புகள் இதில் சொல்லப்படுகிறது. இதில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் பக்ராவுடைய இறுதி வசனங்களுக்கும். அப்போ இதை நாங்கள் ஓதாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய நஷ்டவாளர்கள். எனவே இவைகளை நாம் என்ன செய்வது? அதிகம் அதிகம் ஓத வேண்டிய வசனங்கள் என்பதை இதில் நாங்கள் புரிகிறோமா இல்லையா? இந்த பேரொளிகள் என்றால் என்ன? 2 பிரகாசங்கள் என்றால் என்ன? அது மூமினுடைய வாழ்வுக்கு பிரகாசம், மூமினுடைய வாழ்வுக்கு பேரொளி. அதை அவன் வீட்டில் ஓதும் போது அவனது வீட்டுக்கு பேரொளி, அவனோட வீட்டுக்கு பிரகாசம். இது எந்த அளவு இந்த வசனங்கள் ஒரு மூமினுடைய வாழ்வோடு பிணைந்து இருக்கிறதோ அந்த அளவு அவனுடைய வாழ்வில் பிரகாசமும் பேரொளியும் என்பதுதான் பொருள். இது இரண்டாவது. இதில் நாம் பார்க்க வேண்டிய சிறப்பு 2 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். 3வது சிறப்பாக நாம் பார்க்க போகின்ற ஹதீஸ் முஸ்லிமில் 1910வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. இந்த செய்தி அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னா இது பொதுவாக அந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு சம்பந்தமாக வருது. சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற செய்தி. அது நீங்கள் சூரத்துல் பக்ராவுக்கு உள்ள சிறப்பை தான் அது சொல்கிறேன். ஏன்னா சூரத்துல் பக்ராவுக்குரிய சிறப்பு என்பது இந்த வசனங்களுக்குரிய சிறப்பும் தான், அப்படித்தானே? சூரத்துல் பக்ராவுக்குரிய சிறப்பு என்பது இந்த வசனங்களுக்குரிய சிறப்பையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் 2ம் மறுமையில் என்னது? மேகமாக, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியதாக வரும் என்ற அந்த ஹதீஸ். அதே போன்று சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கொள்ளுதல் பரக்கத்து நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது, அதை விடுவது நஷ்டத்துக்குரியது, அது சூனியக்காரர்களை எல்லாம் தோல்வி அடைய செய்யும் என்ற அந்த ஹதீஸ். அடுத்ததாக நறுமையான சொல், இதனுடைய நேரடியாக இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக 3வது ஹதீஸ். இப்போ நாங்கள் நேரத்தில் சொன்ன ஹதீஸ் பக்ரா, 3வது ஹதீஸ் நாங்கள் பார்த்து சொன்னது சூரத்துல் பக்ராவுக்குரிய சிறப்பு. இப்போ இந்த வசனங்களோடு நேரடியாக வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ் முஸ்லிமில் 449வது செய்தி. 449வது செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி நீங்கள் கவனியுங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தில் அவங்க அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த விண்ணுலக பயணத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் அப்படி அழைத்து செல்லப்பட்டு, அதாவது சித்ரத்துல் முன்தஹா என்பது அது 6வது வானத்தில், வஹிய ஃபி ஸமாஇ ஸாதிஸா, அது 6வது வானத்திலே அது இருக்கிறது. அதாவது இந்த பூமியிலிருந்து கொண்டு போகப்படுகின்ற மனித செயல்கள், அதே போன்று செயல்பாடுகள், மனிதர்கள் அதை கைப்பற்றப்படுகின்ற உயிர்கள் எல்லாம் கையகப்படுத்தப்படுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது. அதே போன்று மேலிருந்து வரக்கூடிய செய்திகளும் வானவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது, அந்த சித்ரத்துல் முன்தஹா 6வது வானத்தில். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்கிறார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பொக்கிஷங்கள் வழங்கப்பட்டன. சொன்னாங்களே எத்தனை? 3 பொக்கிஷங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே வழங்கப்பட்டன. அதிலே ஒன்றுதான், அதாவது ஐவேளை தொழுகை, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகை. அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். அதே போன்று 3வதாக வழங்கப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்களுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, அவருடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அந்த பாக்கியம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில், இந்த பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பாக்கியம் என்று சொன்னால், இணை வைக்காதவர்கள், ஷிர்க் செய்யாதவர்களுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற இந்த சிறப்பு. எனவே ஷிர்க் என்பது பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் பாருங்கள் இதனுடைய சிறப்பு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மிஅராஜுடைய பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்பட்டு 6வது வானத்தில் வைத்து இந்த சிறப்பு இப்படி ஒன்று வழங்கப்படுகிறது என்றால், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் என்பவைகள் எவ்வளோ சிறப்புக்குரியவைகள், சாதாரணமானவைகள் அல்ல என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் பெரும் சான்றுகள். இந்த செய்திகள் எல்லாம் பெரும் சான்றுகளாக இந்த செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், இப்போ நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை ஹதீஸ் பார்த்துருக்கிறோம்?
4 ஹதீஸ்கள் நேரடியாக இதோடு சம்பந்தப்பட்டது 3 ஹதீஸ்கள் இல்லையா. நேரடியாக சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களையே சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக நாம் பார்த்தவைகள் எத்தனை ஹதீஸ்கள்? ஒரு 3 ஹதீஸ்களை நாம் என்ன செய்தோம், இதிலே பார்த்தோம். அதே போன்று இமாம் தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்களில் மற்றும் ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், இது அஹ்மதில் பதிவாக இருக்கிறது. 21,604வது செய்தியாக அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, 21,604வது செய்தியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தி எதை சொல்கிறது என்று சொன்னால், அதாவது அரிசுக்கு கீழிருந்து இருந்த ஒரு பொக்கிஷமாக, அரிசுக்கு கீழிருந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக எனக்கு வழங்கப்பட்டதாக ரசூலுல்லாஹ் எதை சொல்கிறாங்கன்னா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அரிசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஒன்றாக சொல்லுகிறார்கள். அது சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டன. எனக்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத, எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். இது ஒரு செய்தி. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அஹ்மதில் 17,362வது செய்தி, உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை ஓதி வருவீராக. சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதி வருவீராக என்று சொல்லிவிட்டு, அதாவது அரிசுக்கு கீழிருந்து அவைகள் எனக்கு வழங்கப்பட்டன என்று அந்த ஆரம்பத்தில் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அரிசுக்கு கீழுள்ள பொக்கிஷங்கள் என்று வருகிறது. அரிசுக்கு கீழுள்ள பொக்கிஷங்கள் என்றும் வழங்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இதுவும் அதனுடைய சிறப்பை ஓதி வாருங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை ஓதி வருவீராக என்று சொன்னால் என்னது? அப்போ இதை நாங்கள் அதிகமாக எல்லா நேரங்களிலும் இதை ஓதி வரலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொடர்பாக சொல்கின்ற மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இது இப்னு ஹிப்பானில் 1697வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. இப்னு ஹிப்பானில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனைய எல்லா மக்கள் சமுதாயங்களை விட நாம் சிறப்பிக்கிறோம் 3 விஷயங்களை கொண்டு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனைய சமுதாயங்கள், ஏனைய மக்களை விட நாம் 3 விஷயங்களை கொண்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதில் முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த இறுதி வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இவைகள் அதாவது அரிசுக்கு கீழிருந்து எனக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்றும் உள்ளவைகளாகும் என்று சொல்கிறார்கள். எனக்கு முன்னர் இது வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பது 2வது சிறப்பு. எனக்கு பிறகும் இது யாருக்கும் வழங்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த 3 விஷயங்களையும் சொல்கிறார்கள். 3ம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது? எதோடு? சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களோடு தொடரப்பட்டதாக, சிறப்புப்பட்டதாக இருக்கிறது. இந்த செய்தி இப்னு ஹிப்பானில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இந்த செய்திகள், இன்னும் ஒரு செய்தி இது தொடர்பாக வரக்கூடிய செய்தி அஹ்மதில் 18,038வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. இதை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இதை ஷுஐபுல் அர்னாவுத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனுடைய இஸ்னாதை ஹஸன் என்று சொல்கிறார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னர் அவன் என்ன செய்கிறான்? எழுத வேண்டியவைகளை எல்லாம் அவன் எழுதிவிட்டான் என்று சொல்லிவிட்டு, அதிலே அருளப்பெற்ற 2 வசனங்கள், அவைகள் மூலம்தான் சூரத்துல் பக்ரா நிறைவு பெறுகிறது. அவைகளை கொண்டுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்தான் என்று சொன்னார்கள். அது எந்த வசனங்கள்? இப்போது நாம் ஓதிய வசனங்கள் என்று சொல்கிறார்கள். இதை
யார் ஒருவருடைய வீட்டிலே தொடர்ந்து 3 இரவுகளாக ஓதி வருகிறாரோ, இப்படி தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற போது ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்க மாட்டான். ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்க மாட்டான். அப்போ தொடர்ந்து இந்த வசனங்களை ஓதும் போது சூரத்துல் பக்ராவுக்கே பொதுவான அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. இது இந்த வசனங்களுடைய சிறப்பை கூறக்கூடியதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இன்னும் சில செய்திகள் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த செய்திகளில் சிலதுக்கு நான் அதனுடைய அந்த இதுகளை உறுதிப்படுத்தலாம், நான் சொல்கிறேன், அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது ஒரு புத்திசாலி என்று சொன்னால், ஒரு இஸ்லாத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான ஒருவன் என்று சொன்னால், அவன் இரவிலே தூங்கச் செல்கின்ற போது ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களையும் ஓதிக்கொள்வான். அது அர்ஷுக்கு கீழிருந்து வந்த பொக்கிஷங்கள் என்றும் உள்ளவைகளாகும் என்ற இந்த செய்தி. எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற இந்த சிறப்புகள், நாங்கள் நிறைய ஹதீஸ்களை இது தொடர்பான சிறப்புகளாக பார்த்தோம். நிறைய ஹதீஸ்களை இது தொடர்பான சிறப்புகளாக பார்த்தோம். இப்போ அந்த சிறப்புகளை நாம் கொஞ்சம் அவசரமாக பட்டியலிடுவோம் என்று சொன்னால், முதல் நாங்கள் பார்த்த சிறப்பு, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அறிவிப்பாளரை சொல்ல வேண்டும், ஹதீஸ் நூலை சொல்ல வேண்டும், அதே போன்று அதில் சொல்லப்பட்ட அந்த சிறப்பை சொல்ல வேண்டும். இவ்வளோ விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவசரமாக சொல்ல வேண்டும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அதாவது முதல் ஹதீஸ் நாங்கள் பார்த்த முதலாவது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் யார்? அபூ மசூத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். ஹதீஸ் எந்த ஹதீஸ் நூலில் எத்தனையாவது ஹதீஸ் என்ன சொன்னோம்? யாரோ ஒருத்தர் சொன்னோம், புகாரியில் 4008வது ஹதீஸ். சரி, அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? என்ன அந்த ஹதீஸில் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அந்த ஹதீஸில் என்ன சிறப்பு சொல்லப்பட்டுச்சு? நன்றாக கவனிங்க, முக்கியமான விஷயம். ஒரு காதால் வாங்கி மறு காதால் விட்டுட்டு போகிறதல்ல. அதாவது எவர் இரவில் அதை ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது. சிறப்பு புரிஞ்சது தானே அவளுக்கு? சிறப்பை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை என்று சொன்னால், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் செயல்பாட்டில் இல்லை. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்று நம்ம யாரும் தெரியாமல் இல்லை, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படிதானே? எனவே இது இந்த சிறப்பு நமக்கு தெரியும், ஆனால் நாம் செயல்படுத்துகிறோமா? இது முதலாவது செய்தி. சரியா? இரண்டாவது செய்தி நடுப்பகுதியில், இந்த நடுப்பகுதியில் உள்ள யாராவது சொல்லுங்க, இரண்டாவது செய்தியுடைய அறிவிப்பாளர் யாரு? ஹதீஸ் எண் சொல்லப்பட்ட சிறப்புகள். இந்த நடுப்பகுதியில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிப்பாளர். சரி, ஹதீஸ் எந்த ஹதீஸ் கிரந்தம்? முஸ்லீமில் அது அந்த ஹதீஸில் மொத்தம் 6 சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு. சரியா? எத்தனை சிறப்புகள்? 6 சிறப்பு. நடுவில் உள்ள எல்லா ஒவ்வொருத்தராக மாறி மாறி கூட ஒவ்வொரு சிறப்பு சொல்லலாம். இந்த பகுதியில் உள்ளவங்க 6 சிறப்பு. முதலாவது சிறப்புன்னு சொன்னோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்தார்கள். 2 பிரகாசங்கள், பேரொளிகள் என்பது அதில் உள்ள சிறப்பாக பார்த்தோம். வேற வானுலகில் திறக்கப்படாத ஒரு வாயில் திறக்கப்பட்டதா, பூமிக்கு வராத ஒரு வானவர் இறங்கி வந்தது. வேறு சொல்லுங்க, நடுப்பகுதியில் உள்ளவங்க. இதற்கு முன்னர் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாதவைகள் என்ற அந்த சிறப்பு. வேற கடைசி சிறப்பு இன்னொன்று, ஒவ்வொரு எழுத்தும் அதில் ஓதப்படும் போது அதற்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்ற சிறப்பு. சரி, இந்த பக்கம் இடது பக்கம் உள்ளவங்க தயாராகுங்க. அதாவது நீங்கள் இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், அதாவது இந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்தி அல்ல, நேரடியாக இந்த இறுதி வசனங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட சிறப்பு, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், ஹதீஸ் நூல், ஹதீஸின் சிறப்பு. இவ்வளோ இந்த பகுதியில் உள்ளவங்க யாராவது கை உயர்த்தி சொல்லலாம். இந்த பகுதியில் உள்ளவங்க நீங்கள் சொல்லுங்கள். சரி சரி கையகப்படுத்தப்படுகின்ற, மேலிருந்து வரக்கூடியவர்கள் கையகப்படுத்தப்படுகின்ற. மூன்று சிறப்புகள் வழங்கப்படுச்சு. போதும், நீ மாசம் போதும். இந்த இதில் மற்ற சொல்லுங்கள். வேறு யாராவது முதல் சிறப்பு ஒருத்தர் சொல்லுங்கள். ஒருத்தர்
ஐவேளை தொழுகை ஒன்று. வேற சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், இணை வைப்பாதவர்களுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது அது அதில் சொல்லப்பட்ட. அடுத்து இந்த வலது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள். அதாவது இதில் பார்க்கப்பட்ட 4வது ஹதீஸ், இதில் பார்க்கப்பட்ட 4வது ஹதீஸை சொல்லுங்கள். அதாவது வலதிலே உள்ளவர்கள். அரசுக்கு கீழிருந்து ஒரு பொக்கிஷம் வழங்கப்பட்டது. அதுதான் சூரா பக்ராவின் இறுதி வசனங்கள். அதில் அடுத்து இன்னொரு சிறப்பு இருக்கிறது. வேறு யாராவது சொல்லுங்க பாபு. அதோட ஒட்டி அதில் சொல்லப்பட்ட சிறப்பு. மஷால் இதுக்கு முந்தைய எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை என்பது அதில் உள்ள சிறப்பாக சொன்னோம். சரி, அடுத்ததாக வலதிலே சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் பார்த்தோம்? இதில் உள்ளவங்க வேறு யாராவது சொல்லுங்கள். அவர் இல்லை, வேறு யாராவது சொல்லுங்கள். இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ். அதுக்கு முந்தைய அஹ்மதில் ஒரு ஹதீஸ் சொன்னோமா இல்லையா? அஹ்மதில் ஒரு ஹதீஸ் சொன்னோமே. வேறு யார் இல்லை? வலதில் உள்ளவங்க அவர் இல்லாமல் வேறு யாராவது குறிப்பெடுத்து பார்ப்பேன். எப்படி குறிப்பெடுத்தீங்கன்னா 17,362வது ஹதீஸ். உக்பத் இப்னு ஆமிர் அறியக்கூடிய ஒரு செய்தியை சொன்னோம். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை ஓதுவீராக இல்லைங்களா? அது அரசின் கீழிருந்து வழங்கப்பட பொக்கிஷங்கள் என்றும் உள்ளது என்பதை என்ன செய்தோம்? அதிலே உங்களுக்கு சொன்னோம். அதே போன்று இப்னு ஹிப்பானுடைய ஒரு ஹதீஸை ரிவாயத்தை சொன்னோம். அப்போ இன்றைய பாடத்தில் நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்தோம் என்று சொன்னால், இதாவது இந்த இறுதி 2 வசனங்களுடைய சிறப்புகள், நல்ல அந்த சிறப்புகளை உங்களோட உள்ளத்தில் பதிய வைக்கணும். இந்த சிறப்புகளை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட உள்ளத்தில் பதிய வைத்து இதை ஓதி வரக்கூடிய வளமை, இதை நாம் ஓதி வருகின்ற வளமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட இடம் எது? இரவில் ஓதிக்கொள்ளுதல் என்பதை சொன்னோம். அதுபோன்று அந்த வசனங்களை ஒருவர் எல்லா நேரங்களிலும் ஓதுகலாம் என்ற அளவுக்கு சிறப்பு இருக்குது. எல்லா நேரங்களிலும் அதை ஓதிக்கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்ட வசனங்கள். எனவே அந்த அடிப்படையில் இதனுடைய தஃப்சீர், இதனுடைய விளக்கத்தை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ் 2வது பகுதியில் தான் இதனுடைய விரிவுரை விளக்கங்கள் பார்க்கப்படும். இத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம்.